ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சரியான இடத்துல சேர்த்து வைக்கணும், சரியான இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய அந்த சிக்கல்கள், எது சரியான இடம், எது சரியான முதலீடு அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல்கள் இருக்குது. நாம் அதை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர் ஒருத்தரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. அப்போ பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர் ஒருத்தரை வைக்கணும் அப்படின்னா அவர் சரியான நபராக இருக்கணும் இல்லையா? அப்போ அவர் சரியான நபரா அப்படிங்கிறத நம்ம எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுறது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைய பணத்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நம்மளோட இணையரார் RSTயின் ஃபவுண்டர் திரு PC பாலாசிங் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். சார், நீங்கள் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பீங்க, எப்போதுமே எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் எது போனாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு அது சார்ந்த நிதி சார்ந்த அதிக அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை கூட வச்சுக்க சொல்கிறீங்க. அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த நிதி ஆலோசகர் அவர் சரியான நபர் தானா அப்படிங்கிற எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ முதல்ல எனக்கு என்ன முக்கியமான காரணம் ஒரு சரியான நிதி ஆலோசகரை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம், ஏன் தேர்ந்தெடுக்கணும், ரெண்டாவது அதை எப்படி சரியான நபராக தேர்ந்தெடுக்கிறது, இந்த ரெண்டையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த துறை தெரியாத ஒரு துறை. ஓகே. இப்போ உங்கள் வீட்டில் ப்ளம்பிங் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே போய் பண்ண மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் வெளிநாடுகளில் நம்ம வாழும்போது நாம் கற்றுக்குறோம், பழகுறோம், பண்ணுறோம். ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு பைப் உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் உடனே செயல்பட முடியுமா? முடியாது. ஒரு பிளம்பரை கூப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் பணம் சார்ந்த விஷயத்தில் அந்த துறையில் யார் தொடர்ந்து இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கூப்பிடணும். நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறதுக்காகவே ஒரு முடிவை நம்ம எடுத்துடக்கூடாது. ஸோ அதனால எதுக்குங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்லை, அப்போ அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த நபருக்கு அதிகமான அனுபவங்கள் இருக்குதா, இல்லை அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு, அவர் இது வரைக்கும் என்ன மாதிரியான பணங்களை எல்லாம் அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பிறகு அவர் சரியான நபர் தானா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஏதாவது பேராமீட்டர்ஸ் இருக்கா? எதை வச்சு நம்ம அவரோட எடை போடுறது? எல்லாமே டேட்டாலே வந்துடும். ஃபர்ஸ்ட் அவங்க குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ் விற்கணும்னா IRDAI சர்டிஃபிகேட் வேணும். உங்களுக்கு ஸ்டாக் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா செபி ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா AMFI ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனுக்குலாம் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டுக்கலாம். சார், நிறைய பேர் என்கிட்ட உங்ககிட்ட நீங்கள் செபி ரிஜிஸ்டர்டான்னு கேட்பாங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஏன்னா நான் செபி ஸ்டாக்கை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அந்த விஷயங்கள்ல சில புரிதல் குறைபாடுகள் இருந்தாலும் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஸோ அது சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், எவ்வளோ ஆண்டுகள் இந்த துறையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாவே நமக்கு தெரியும். இப்போ லிங்க்டின்லாம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தர் எந்தெந்த வேலைகள்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள், ரெகுலேட்டரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஒரு நிறுவனம் வச்சிருந்தாங்கன்னா நிறுவனத்துக்கு மேல அவங்க மேல பிராதையம் வந்திருக்கும். குவரிஸ்ன்னு போடும்போது அவங்க நிறுவனம் பேர்லாம் அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணணும். இப்போ பிளம்பிங்னா ஒரு பிளம்பரை கூப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த பிளம்பர் சரியா பண்ணுவாரா இல்லையாங்கிறது அடுத்தடுத்த முறையில நமக்கு தெரிஞ்சிடும். அவர் போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அது லீக் ஆகுது அப்படின்னா 2வது நாளே தெரிஞ்சிடும். ஆனால் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு 2வது நாள் 3வது நாள் தெரியாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு காலம் கடந்த பிறகுதான் தெரியும். காலம் கடந்த பிறகுதான் தெரியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அடிப்படை குவாலிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் யார் வேணா வச்சிருப்பாங்க. நான் இதையே தாண்டி நிறைய குணங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு இருக்கணும். நம்ம அட்வைசர் அப்படின்னு சொல்றதை விட கன்சல்டன்ட் சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அட்வைசர்னா அது எனக்கு என்னமோ ஒரு வழி பாதை மாதிரி தான். ஆமா, அவர் அட்வைஸ் பண்றதுல நம்ம கேட்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பட் நான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது கன்சல்டன்ட். ஏன்னா என்கிட்ட நீங்க உரையாடணும். அப்போ அதுலேயே தெரிஞ்சிடுது ஒரு நல்ல கன்சல்டன்ட் இல்லை அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியணும். ஓகே. ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராடக்ட்டை பற்றி யார் வேணா பேசலாமே. இப்போ ChatGPT AI எல்லாம் வந்துருச்சு. அதில் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லிட போகுது. ப்ராடக்டோட PDF வருது, அதை போட்டுட்டு இது எனக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லிட போகுது. ஆனால் உங்களை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது ChatGPT AI மூலமாகவும்
சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க முதற்கொண்டு ஒரு ஆலோசகர் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த வேலைக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் வேணும்? இப்போ ஷேரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டா இருக்கணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து எல்லாமே செபி தான் பண்றதுனால அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டா இருக்கணும். அதுக்கெல்லாம் நம்பர் இருக்குது. அவங்க அதுக்கான எக்ஸாம்லாம் எழுதி அது எழுதினா மட்டும் பத்தாது, ரிஜிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த மாதிரி அட்வைஸ் சொல்கிறாங்க அதை டாக்குமெண்ட் வர பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நிறைய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் செபி ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆம்பி ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். ஏஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் தான். ஓகே. ஸோ அது வந்து இருக்கணும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து சேல் பண்றாங்கன்னா IRDAI லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது 3 தான் பேசிக்கலி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ நீங்கள் வெறும் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதாது, அந்த பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணணும், பர்சனோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது ஒரு நல்ல நிதி ஆலோசகருடைய அந்த பர்சனாலிட்டி முதல்ல எப்படி இருக்கணும் அதை சொல்லுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளில் ஒருத்தராக இருக்கணும். ஓகே. இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கட்டும், கன்சல்டண்டாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப தங்களை மேட்டுவத்தனத்துடன் கண்டிப்பாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. போனாலே நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ பெரிய ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரியா தான் நமக்கு தெரியுது. அது வந்து ஒரு சிக்கல் தான் இந்த துறையில். ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் கலந்துரையாடவே முடியாது. அவர்கிட்ட கேள்வி கேட்கவே உங்களுக்கு தெரியாது. ஒரு வழிப்பாதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழிப்பாதை அவர் சொல்றதா நம்ம கேட்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கலந்து ஒரு இடம் இல்ல. உண்மையிலேயே நீங்க சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலி அப்படி இருக்காததுனால என்ன ஆகும், அவருக்கும் உங்ககிட்ட எப்படி உரையாடணுங்கிறது தெரியாது. ஓகே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கடைசியில எல்லாருமே ரிட்டர்ன்ஸை பற்றி மட்டும் தான் பேசுறாங்க. அதிக ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குறவங்க நல்ல அட்வைசர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம சுருக்கிட்டோம். ஆனா ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படிங்கிறது இல்ல ஃபினான்ஷியல் கன்சல்டிங் அப்படிங்கிறது அது வந்து ரிட்டர்ன்ஸை பொறுத்தின விஷயம் மட்டும் கிடையாது. இதை நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை பத்தின சிந்தனையே மைண்ட்ல வரக்கூடாது. அது எப்படி பணத்தை பத்தி சிந்தனை வராமல் எப்படி இருக்கும்? உங்களோட கேஷ் ஃப்ளோவை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எதுக்கு பணத்தை பத்தின சிந்தனை வருது? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஒரு வருடாந்திர இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த பணத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன்னு உங்களுக்கு தலையை பிச்சுக்கணும். ஆமா, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அபரிமிதமான பணம் வந்துருச்சுன்னா இதை போய் எங்கடா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நீங்கள் சரியான பணத்தை சரியான நேரத்தில் எடுத்து வச்சுட்டீங்க, அது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு வருடாந்திர செலவை போட்டு ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ் 6% தான் கொடுக்கும். அங்கே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் வந்தாலும் சரி, இல்லை வேற எந்த வருடாந்திர செலவு வந்தாலும் சரி, கவலையே பட வேணாம், லிக்விட் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் போட்டுடலாம். நம்மளுடைய அந்த வருடாந்திர செலவு, அவசர செலவு, இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவீங்க ஒரு நல்ல நிதி ஆலோசகர். ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒவ்வொரு கோல்ஸுக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பணத்தை பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்கும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். இது வந்து கரெக்டாக நம்மளுடைய வருமானம் என்ன இருக்குதோ அதை சார்ந்து நம்மளோட செலவுகளையெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பண்ணுற வேலை அதுதான், கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பணத்தை பற்றினா கவலையே கிடையாது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம பணத்தை கொண்டு கொடுத்தா அவங்க சரியான இடத்துல முதலீடு பண்ணி நம்ம பணத்தை பெருக்கி கொடுப்பாங்க, அவங்க தான் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது இல்லையா? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றவங்க. ஸோ அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை பெருக்கி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா சிக்கல் என்னன்னா பணத்தை பெருக்கிறதுலயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது. சிம்பிள். நமக்கு எதுக்கு இப்போ பணம் வேணும்? நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான் பணம் வேணும். ஆனா இங்க பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பணத்தை பெருக்கிறதுலயே மகிழ்ச்சியை தொலைச்சிடுறாங்க. அப்ப நான் சொன்ன அந்த பதிலுக்கு வரேன். அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வருடாந்திர செலவாகட்டும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வர்ற ஒரு கோல்ஸுக்காகட்டும் பணத்தை கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வரும்போது பணம் தானா வந்துருமா? இது ஒரு கேட்டகரி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பணம் அதிகமா இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து புரிய வச்சு ப்ராடக்டை அழகா புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா ஓகேப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவீங்க. ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலயும் கவலை போயிடும். ஸோ பணத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம எஃபிஷியன்ட்டா நம்ம கெப்பாசிட்டியை பயன்படுத்தி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுலையும் தான் நம்ம இருக்கும். இப்போ பணத்தை பெருக்கிறத பத்தி ரொம்பலாம் கவலைப்படக்கூடாது, மக்கள் அதில் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க, அதனால வாழ்க்கையை வாழ்றதை விட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பணத்தை பெருக்கினாதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நிறைய பணம் சேர்ந்தாதான் என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அதுக்கு அப்படியே எதிராக சொல்றீங்களே, அப்போ எதிர்காலத்தை பற்றின சிந்தனையும் இருக்க வேணாம்னு சொல்றீங்களா? அப்படிலாம் நான் சொல்லலை.
அதாவது நீங்களே முயற்சி பண்ணி பெருக்கிறத விட ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உதவி பண்ணார் அப்படின்னா உங்களால பணத்தை பெருசா பெருக்க முடியும். இது கேட்டகரி 1. 2வது, பணம் சார்ந்த சிந்தனை இல்லாத போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ண டைம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய எஃபிஷியண்டா நீங்க ஒர்க் பண்றதுக்கு டைம் இருக்கும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட 1% 2%, இங்க சிக்கல் என்னன்னா 1% 2% கூட கிடையாது. ஏன்னா இங்க சதவீதத்தை பத்தி யாருக்கும் தெரியாது. பறக்கிறத போய் பிடிப்பாங்க, தங்கம் ஏறிச்சுன்னா அதை போய் பிடிப்பாங்க, பங்குகள் ஏறிச்சுன்னா அதை போய் பிரிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரியான திட்டங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் நடந்துரும். நீங்க முழுக்க உங்களுடைய டேலண்ட்டை பயன்படுத்தி அதுல வந்து ஒரு மகிழ்ச்சியை நீங்க அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். as simple as that. ஓகே. இப்போ உங்கள் ஆர்எக்ஸ்டி மூலமாக நீங்கள் ஃபினான்ஷியல் தனிநபர் ஆலோசனை கிட்டத்தட்ட 450 பேருக்கிட்ட முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுக்குறீங்க, அது எப்படி நடத்துறீங்க? சரி, எங்களது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பெருக்கிறதுல வந்து நாங்கள் கவனம் செலுத்துறதை விட பணத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்துறோம். இல்லை, அதிக பணம் இருந்தாலே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியாது. அப்படி முடியாது. அதிகமாக பணம் இருந்தால் அதிகமாக துன்பம் வரும். ஐயோ, அப்படியா? அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா பணத்தை வந்து எங்கே போடணுங்கிறதே இங்கே பல பேருக்கு பெரிய பிரச்சனை. அதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு அம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு வருமானம் உள்ளவர்களா இருப்பாங்க. இவங்க 3 லட்சம் 4 லட்சம் மாதம் சம்பாதிக்கும் போது அதை எப்படி முதலீடு பண்ணணும்னு தெரியாம தப்பா முதலீடு பண்ணி அதனால மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. எங்களுடைய கிளையண்டோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் 6 வருஷத்துல இழந்திருக்காரு. ஐயோ. இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, பணம் வந்தா மகிழ்ச்சி வந்துருங்கிறீங்க. இப்போ இந்த 6 கோடியே அவர் இழந்திருக்காரு, மகிழ்ச்சியா இருப்பாரா? கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? அதான் சொல்றோம். இப்போ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா கையில பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இதுதான் சிக்கலா இருக்குமா? இந்த மாதிரிதான் சிக்கல்கள், எங்கேயாவது லீக்கேஜ் இருந்துட்டே இருக்கும். ஓகே. சரி, லீக்கேஜை நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்க கூடாது, அதாவது செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூடாது. ஸோ நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னா, எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வர்றவங்க கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. அவங்க சரியாக செலவு பண்ணல. அப்ப செலவுனா என்னன்னா உடல் நலன், மனநலன், அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு நெட்வொர்க் எக்ஸ்போஷர், இதுக்கெல்லாம் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன ஆகும் அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர தொடங்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். ஸோ எங்ககிட்ட அதை தான் நாங்கள் முதல் ஆலோசனையாகவே சொல்றது. அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களோட பேசிக் ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். நிறைய பேர் இன்சூரன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாலே உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ரெட்டில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ பணம் வேணா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்தை யாரு பார்ப்பாங்க? நீங்க 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, இஎம்ஐ வந்து மாசம் 1 லட்ச ரூபா பே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இருக்கிற வீடை கொண்டு எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இன்சூரன்ஸ் போடலன்னா என்ன ஆகும்? அதனால அது ரெண்டு ஃபினான்ஷியல், நீங்க நிறைய பணம் வச்சிருந்தாலும் 1 கோடி 2 கோடி வச்சிருந்தாலும் இன்சூரன்ஸ் போடலன்னா உங்களோட பேசிக் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்கோர் காலி. அடுத்தது 3வது செக்மெண்ட்ல தான் முதலீடுனா என்ன, எங்க முதலீடு பண்ணணும், எங்க பண்ணக்கூடாது, தங்கத்துல எவ்வளவு முதலீடு பண்ணணும், நிலத்துல எவ்வளவு முதலீடு பண்ணணும், நிலத்துல எப்போ முதலீடு பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, பங்குச்சந்தைனா என்ன, பங்குச்சந்தைக்கு எதுக்கு நம்ம முதலீடு பண்ணணும், உலகம் எப்படி இயங்குது, இப்படி ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் மாதிரி அந்த 15 நிமிஷத்துலயே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. அடுத்த கடைசி 15 நிமிஷத்துல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுத்ததுக்கு ஆதாரங்களை காட்டுவோம். ஓகே. கடைசியில அவங்க பணம் கடைசி 1 ரூபாய் வரைக்கும் அவங்க எங்க முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அந்த 1 மணி நேரத்தில் எங்களது வந்து 1 மணி நேரம் செஷன் எடுப்போம். அந்த 1 மணி நேரம் செஷன் அப்படிங்கிறது எங்களோட ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ இது வந்து இண்டிபெண்டாக நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இல்லை நீங்களே இன்சூரன்ஸ் பண்ணுங்க, நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுங்க, நீங்களே ஷேர்ஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா ஷேர்ஸுக்கு நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாதே தவிர ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் வெண்டார் கூட நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அவங்க மூலமா நம்ம ஷேர் அட்வைஸும் பண்றோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி அது வந்து விருப்பத்துக்கு உட்பட்டது, நாலேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் இந்த 1 ஹவர் செஷனை தான் பெரிய ஒரு ப்ராடக்டாக பார்க்குறோம். ஆர்எக்ஸோட ப்ராடக்ட் அதுதான். இவ்வளோதானா, வேற ஏதாச்சும் நம்ம பார்க்க வேண்டியிருக்காது சார்? இல்லை, வேற என்ன, நீங்கள் வந்து அவங்க எப்படி வந்து வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வருமானம் ஈட்டுறாங்கன்னா புரியல. கமிஷன் பேசிஸ்ல அவங்க வந்து வருமானம் ஈட்டுறாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்றது மூலமா வருமானம் ஈட்டுறாங்களா, அவங்களுக்கு பணம் எந்த வழியில வருது அப்படின்னு பார்க்கணும். ஓ, கமிஷன் பேசிஸ்ல வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு மிஸ்செல்லிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே. சில ப்ராடக்ட்லாம் நிறைய கமிஷன்ஸ் கொடுக்கும். பாண்ட் மாதிரியான ப்ராடக்ட்லாம் நிறைய கமிஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அதை மட்டும் செல் பண்றாங்கன்னா கவனமா இருக்கணும். ஓகே. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்த கலவையா இருக்கணும், இன்க்ளூடிங் கோல்டு உட்பட. அப்போ ஒரு கன்சல்டன்ட் வந்து உங்ககிட்ட கோல்டே வாங்காதீங்க, வீடே வாங்காதீங்க, எல்லாத்தையுமே ஷேர்ல போடுங்க, எல்லாத்தையுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க அப்படின்னாலே நீங்க ஓகே உஷாரா இருக்கணும். ஏதோ தப்பு நடக்குதா, தப்பு நடக்கணும். ஸோ உங்ககிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு நீங்க ரியல் எஸ்டேட்ல வச்சிருக்கீங்க, மற்ற விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். ஒரு சில பேர் வந்து ஒரு சின்னதாக ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க, ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆடிட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஆடிட்டர் வச்சுக்கிற ஒரே காரணத்தால அந்த பிஸ்னஸ் உடைய பணம் வந்து சரியா முதலீடு செய்யப்படுது, அல்லது அங்க பிஸ்னஸ்ல வரக்கூடிய அந்த வருமானம் சரியான இடத்துல முதலீடு செய்யப்படுதுன்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு ஆடிட்டர் வச்சாலே போதுமா? இல்ல முடியாது. ஆடிட்டரோட ஜாப் வந்து வேற. இப்ப நம்ம இந்த வீடியோல தான் ஆரம்பத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் அப்படின்னா அது ஒரு கடல் மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவு. ஓகே, அதுல ஆடிட்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிரிவு தான். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற பிரிவு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு ஆடிட்டர் கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆர்எக்ஸ்டி மூலமாக உங்களுக்கு சேவைகள் வழங்குறோம், உங்க கிளைண்ட்டுக்கு சேவைகள் வழங்குறோம், நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், நாங்க ஒரு அருமையான ப்ராடக்ட் வச்சிருக்கோம், நம்ம அந்த 1 hour செஷனை சொல்றேன். அந்த ஆடிட்டர் கேட்கறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங். ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எளிய மனிதர்களுக்கு தான் அதை பத்தின ஒரு புரிதல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆடிட்டருக்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு தெரியல. நிறைய பேர் ஆக்சுவலி அப்போ நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஒரு பெரிய வருமானம் நமக்கு வருது அப்படின்னா நம்ம ஒரு ஆடிட்டரை ஹையர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா போதும், நம்மளுடைய பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படி கிடையாது. தப்பு. ஆடிட்டரை வச்சு பண்ற தப்பு, அக்கௌண்டன்ட்டை வச்சு பண்ற தப்பு. நிறைய பேர் டாக்ஸ் கன்சல்டன்ட்லாம் வச்சுக்கிட்டு நான் இன்வெஸ்ட் பண்றேன், என் பணம் வந்து நல்லா மேனேஜ் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. தப்பு. ஆடிட்டர் ஜாப்லயே வந்து 2 இருக்கு. ஒன்னு ஆடிட்டிங் பண்றது, அதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா ஆடிட்டர் வச்சு நம்ம சிஎஃப்ஓ சர்வீசஸ்னு சொல்லுவாங்க, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். அது டோட்டலி வேற ஒரு டிவிஷன். அதை யாருமே பண்றது இல்லை, எந்த நிறுவனமும் பண்றது இல்லை. அதை ஒரு ஆடிட்டர் வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ அதை செய்யறவங்க வேணா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கவனத்தோட செய்யணும். சரி, ஒரு நிறுவனத்துக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்க்கறது அவங்க பணத்தை லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வைக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 20 லட்சம் ரூபாய் அவருடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஒரு ரெண்டும் சரி, ஒரு சேலரியும் சரி, அவர் மாதம் தோறும் 20 லட்சம் ரூபா கொடுக்கணும். அவரோட அக்கௌண்ட்ல வந்து 10ஆம் தேதி அந்த பணம் வந்ததுன்னா 31ஆம் தேதி வெளியே போயிடும். இதுதான் ரொட்டேஷன் கணக்கு. அப்போ அந்த நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு வருடத்துல 240 நாள் வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணம் இருக்கும். 20 லட்சம் ரூபா இருக்கும், சும்மா இருக்கும். அதுக்கு நம்ம 6% இன்ட்ரெஸ்ட், லிக்விட் ஃபண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட வருடத்துக்கு அவர் 80,000 சம்பாதிக்கலாம் அந்த 20 லட்சத்தை வச்சு. இவர் ஆஸ் ஏ சிஓவா பணத்தை எடுக்கிற பணம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம். அப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு மாச சம்பளத்தை அவர் வீணடிச்சிட்டு இருக்காரு புரிதல் இல்லாம. ஓகே, இதெல்லாம் அப்போ ஆடிட்டரால முடியாது. இதுக்கு ஒரு தனியான ஒரு நிதி ஆலோசகர் தேவை. கண்டிப்பா. ஸோ நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் வந்து பாதிக்கு மேல தவறான புரிதல்லாம் இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த ஆடிட்டர் உட்பட. ஸோ ஒரு நிதி ஆலோசகர் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவரு ஒரு நல்ல நிதி ஆலோசகர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து இவ்வளோ விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுப்பாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.